everyone, welcome back to our Triple M Explorer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு இது கரெக்ட்டான ஸ்வீட் ரெசிபி நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு நம்ம வாட்டர்மெலன் அல்வா தான் வந்து பார்க்க போறோம். என்ன தர்பூசணியில அல்வாவா? கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குல்ல? ஆனா ட்ரஸ்ட் மீ செஞ்சு பார்த்தா அந்த டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. செம்ம சூப்பரா இருக்கும். சோ சீக்கிரமா டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Triple M Explorer சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி தர்பூசணி அல்வா பண்ணுறதுக்கு நான் 1/2 kg வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த பழம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டாக தான் எனக்கு கிடச்சிச்சு. நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா நாட்டுப்பழம் கிடைக்கும். அது நல்லாவே வந்து கலரிஷாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பட் அதில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து தேடி பார்த்தேன், பட் கிடைக்கல. உங்களுக்கு அது கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வாட்டர்மெலனை நல்ல ஒரு ஜூஸரில் போட்டு நம்மளை நல்லா வந்து அடிக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஜூஸரில் அடிச்சிடலாம். நான் நல்லா வந்து ஜூஸரில் போட்டு வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து அதில் உள்ள விதை எல்லாமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். வாட்டர்மெலன் ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இது கூட நான் வந்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டிகள்லாம் இருக்கவே கூடாது. ஸோ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம வந்து முதல்ல வந்து நெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இது கூட வந்து நட் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். இந்த உடச்சி போட்டால் தான் வந்து நம்ம அல்வா சாப்பிடும்போது நல்லா கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பாதாம் வந்து வேணும்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணிடுறேன். இதே பேனில் நம்ம வந்து வாட்டர்மெலனும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கணும். இது கொஞ்சம் திக்கானோடனே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட அல்வா வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் வந்து சுகர் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்குகிற பழத்தோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கணும். இனிப்பு கம்மியாக எடுப்பீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கணும். இல்லை பழமே ரொம்ப இனிப்பாக இருக்குன்னா அப்பையும் கம்மியாக சேர்த்துக்கணும். இல்லை கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அல்வா வந்து கரெக்டான வந்து டேஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட வந்து அல்வா நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போவுமே ஆட் பண்ணால் தான் அது ஒன்றோட ஒன்று நல்லா வந்து சேரும். ஸோ அதனால் வந்து இப்போவுமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது கூடயே நான் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து அல்வா பதத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைம்லேயும் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அல்வாவுக்கு நம்ம எந்த விதமான வந்து ஃபுட் கலரும் சேர்க்க அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இதுவே ஒரு நல்ல கலர் கொடுக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக ஆட் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் யூஸ் பண்ணால் அது வந்து டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன்.
நான் முதல்ல வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். நான் ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி வந்து நச்சு வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பொடியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு வாசனைக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பேனில் ஒட்டாமல் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அல்வா வந்து கரெக்டான பதத்தில் இருக்காங்கிறத எப்படி பார்க்கணுன்னா, இப்படி நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்படி அழகாக வந்து உருண்டுட்டு வரும். இப்போ வந்து நம்ம அல்வா வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளோட வாட்டர்மெலன் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க, சான்ஸே கிடையாது. நானே சாப்பிட்டு நானே சொல்கிறேன் செம்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. கண்டிப்பாக செம்ம சூப்பராக வரும் உங்களுக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சால் அதோடய நட்ஸு, அப்புறம் நம்ம போட்டிருக்க வந்து சுகராக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டான அளவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப திகட்டுன்னு சொல்லுவாங்களா, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் இதை ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டால் என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னோடய சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருங்க, கிச்சன் குயின் ஆகுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.